வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் கிளாம்பாக்கத்திற்கு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத பார்த்தோம், எவ்வளவு தொலைவு அப்படிங்கறத பார்த்தோம். இது பயண நேரத்தை இன்னும் அதிகரிக்கிறதாவே அமைஞ்சிருக்குது. அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க இது குறித்து? அதாவது பொதுமக்களிடமிருந்து குறிப்பாக சென்னை நகரிலிருந்து கிளாம்பாக்கம் வருவதற்கு சற்று கூடுதலான நேரமாவதான் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். ஏன்னா முன்பு கோயம்பேடுக்கு மிக எளிதாக, அதாவது தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை இந்த 3 பகுதிகளையும் மிக முக்கியமாக ஒருங்கிணைக்கும் பொழுது கோயம்பேடு வருவதற்கு போக்குவரத்து நேரத்துக்கான கூடுதல் செலவாவது தவிர்க்கப்பட்டது. தற்பொழுது நகரின் உள்பகுதியிலிருந்து கிளாம்பாக்கம் வருவதற்கு 1 to 1.5 மணி நேரம் கூடுதலான நேரம் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தான் பயணிகள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது இப்ப உதாரணத்திற்கு முன்பு கோயம்பேட்டிலிருந்து திருச்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் ஆகும். ஆனால் தற்பொழுது போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கும் பொழுது கிளாம்பாக்கத்திலிருந்து திருச்சி செல்வதற்கு 6.5 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 45 நிமிடம் குறையும் என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே நிச்சயமாக அந்த பயண நேரம், அதாவது வெளி மாவட்டத்திற்கு செல்லும் பொழுது பயண நேரம் கிளாம்பாக்கத்திலிருந்து குறையும் என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. ஆனால் இது முழுமையாக பயன்பாட்டில் இருக்குமா அல்லது இந்த நேரம் எப்படி இருக்கும் என்றது பொங்கல் பண்டிகையின் போது அதிக அளவுக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்காக தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த நேரங்களில் சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் வெளி மாவட்டங்களுக்கு பயணம் செய்ய இருக்கிறார்கள். எனவே போக்குவரத்துறை அதிகாரிகள் கிளாம்பாக்கத்திலிருந்து திருச்சியோ, கிளாம்பாக்கத்திலிருந்து மதுரை இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு பயணம் செய்யும் பொழுது 45 நிமிடத்திலிருந்து 1.5 மணி நேரம் போக்குவரத்திற்கான நேரம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் தற்பொழுது பேருந்துகள் இயக்குவதற்கான கண்காணிப்பும் ஒவ்வொரு நாளும் பொதுமக்களினுடைய கருத்துக்கள், பயணிகளுக்கான இருக்கக்கூடிய சிரமம் இதையெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் CMDA அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து துறை இந்த 2 துறையும் இணைந்து அதற்கான கண்காணிப்பும் பொதுமக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய தூரம் அதிகமாக இருக்கிறது, நேரம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பயணிகள் சொன்னாலும் கூட கிளாம்பாக்கம் வருகின்ற அந்த தொலைவு ஏற்கனவே பயண தூரத்தில் சில தொலைவை நாம் கடந்து விட்டதாகத்தானே பொருள்படுகிறது ராஜ்குமார்? அதாவது போக்குவரத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே இதை திட்டமிடும் பொழுது, இந்த தகவல் அவங்க தெரிவிக்கும் பொழுது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பண்டிகை காலங்கள், விடுமுறை நாட்களில் ஒரே நேரத்தில் அதிக அளவுக்கான பேருந்துகள், அதாவது வெளியூர் செல்லக்கூடிய பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள், அதே போன்று சென்னை நகரில் உள்ளே இயக்கக்கூடிய பேருந்துகள் என ஒரே நேரத்தில் பேருந்து சேவை, பிற வாகனங்கள் இயக்கப்படும் பொழுது அதிக அளவுக்கான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சென்னை நகரிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு புறப்படும் பொழுது மதுரவாயில், பெருங்கலத்தூர் இந்த இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தான் சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் வெளியூர் செல்லக்கூடிய இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயண தூரம் குறையும் என்றுதான் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சென்னை நகருக்கு உள்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு இது உதவியாக இருக்கும் என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பயணிகளுக்கு சென்னை நகரிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வருவதற்கு கூடுதலான மாநகர பேருந்துகள், MTC பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை திட்டமிடுவதாக தெரிவிக்கிறார்கள். தற்போது சில இடங்களில் இந்த இடத்திலிருந்து, அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நேரடியாக மாநகர பேருந்து சேவை உள்ளே செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமாக இந்த பேருந்து நிலையம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பது சென்னை நகரின் உள்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான உதவிகளாக இருக்கும்.
கிளாம்பாக்கத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயண தூரம் நிச்சயமாக குறையும். அது 45 நிமிடத்திலிருந்து 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம் சில மாவட்டங்களுக்கு பயண தூரம் குறையும் என்று தெரிவித்திருக்காங்க. தற்போது 3-4 நாட்களாக இந்த பேருந்து சேவை இயக்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை நெருங்கக்கூடிய நேரங்களில் இந்த அனைத்து விதமான பேருந்துக்கான சேவை இயக்கப்படுவது, அதே போன்ற அந்த நேரம் உள்ளிட்டவைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. பல்வேறு நடவடிக்கைகள் இந்த சிரமத்தை குறைப்பதற்காக எடுக்கப்படும் என்று அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. அந்த நடவடிக்கைகளை எடுத்தும் வருகிறது. இப்போ கோயம்பேட்டிலிருந்து நேரடியாக கிளாம்பாக்கம் வருவதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது செய்வதற்கான திட்டங்கள் வச்சிருக்கிறாங்களா ராஜ்குமார்? கோயம்பேடு பொறுத்தவரை ஏற்கனவே சிஎம்டிஏ நிர்வாகம் பேருந்து சேவை இயக்குவதற்கான பட்டியலை குறிப்பிட்டிருக்கார்கள். இது மாநகர பேருந்து சேவை, அதாவது நேரடியாக கிளாம்பாக்கத்திலிருந்து திருவான்மியூர், டி நகர், தாம்பரம், கிண்டி, வடபழனி, கோயம்பேடு இந்த இடங்களுக்கெல்லாம் பேருந்துகள் இயக்குவதற்காக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எனவே இதை கண்காணித்தும் இன்னும் நேரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் கூடுதலான மாநகர பேருந்து சேவை இயக்குவதற்கான ஏற்பாடுகளை திட்டமிட்டிருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.